இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஏதோ புத்தகத்துல இருக்கிற பாடம் இல்லைங்க. நம்ம தினசரி வாழ்க்கையில நாம ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிற ஒரு விஷயம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஏதோ ஒரு வேலையை ரொம்ப ஆர்வமா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க மனசு ரொம்ப அமைதியா சந்தோஷமா இருக்குது. திடீர்னு யாரோ ஒருத்தர் வாராரு, வந்து ரொம்ப சாதாரணமா ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அந்த ஒரு வார்த்தை உங்க தலையை முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கும். அன்னைக்கு ராத்திரி சாப்பாடே இறங்காது, தூக்கம் வராது, புரண்டு புரண்டு படுத்து யோசிப்பீங்க, அவன் எப்படி என்னை பார்த்து அப்படி சொல்லலாம்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் உடனே அவனுக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போரே நடக்கும். இது உங்க ஒருத்தருக்கு மட்டும் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. நீங்க தனியா இல்லை, நான் சொல்றேன், நம்ம எல்லாருக்குமே இது நடக்குது. எனக்கும் நடந்திருக்கு, உங்களுக்கும் நடந்திருக்கு. ஆனா இதுக்கு என்னதான் தீர்வு? இதுல இருந்து நாம எப்படி வெளியே வர்றது? இன்னைக்கு நேத்து இல்லைங்க, நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே மகா தந்திரியும் ராஜ தந்திரியுமான சாணக்கியர் இதுக்கு ரொம்ப அழகா ஒரு பதில சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? யார் என்ன பேசினாலும் நீ எதுக்கு உடனே பதில் சொல்லணும்? கேட்கறதுக்கு இது ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இத நடைமுறையில செய்யறது தான் உலகத்திலேயே மிக பெரிய கடினமான விஷயம். ஏன்னா மனித மனசுக்கு ஒரு இயல்பு இருக்கு. யாராவது நம்மளை தாக்கி பேசினாலோ அல்லது குறை சொன்னா உடனே நம்ம சுயமரியாதை அடிபடும். உடனே நமக்குள்ள இருக்கிற ஒரு உள்ளுணர்வு அவனை சும்மா விடாத, உடனே பதில் சொல்லு அப்படின்னு நம்மளை தூண்டும். ஆனா சாணக்கியர் கேட்குறாரு, நீங்க ஒவ்வொருத்தருக்கும் வார்த்தைக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருந்தா உங்க ஆற்றல் என்ன ஆகும்? உங்க நேரம் என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. பாதையில நடந்து போகும்போது குறைக்கிற ஒவ்வொரு நாய்க்கும் நீங்க கல்லை தூக்கி எரிஞ்சுக்கிட்டே இருந்தா நீங்க சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியுமா? முடியாது. உங்க நேரம் முழுக்க கல்லறிதலையே போயிடும். உங்க சொந்த வாழ்க்கைக்கு, உங்க இலக்குகளுக்கு நேரமே இருக்காது. சாணக்கியர் சொல்றாரு, மௌனமா இருக்கிறது தான் சில நேரங்கள்ல நீங்க கொடுக்கக்கூடிய மிக கொடூரமான மிக பெரிய பதில். நாம என்ன நினைக்கிறோம்? சத்தமா பேசுறது, கத்துறது, சண்டை போடுறது தான் வீரம்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை அது இல்லை. நீங்க அமைதியா இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? எதிரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிக பெரிய குழப்பம் வந்துடும். அவன் உங்களை உசுப்பி பார்க்கணும்னு ஒரு வார்த்தையை வீசுறான். நீங்க கோவப்படுவீங்க, கத்துவீங்கன்னு எதிர்பார்க்குறான். ஆனா நீங்க அமைதியா அவனை பார்த்து ஒரு சின்ன புன்னகையை மட்டும் கொடுத்துட்டு கடந்து போயிருங்க. இப்போ அவன் யோசிக்க ஆரம்பிப்பான், ஏன் இவன் பதில் சொல்லல? இவன் மனசுல என்ன இருக்கு? நாம சொன்னது இவனுக்கு உரைக்கவே இல்லையா? இல்லை இவன் நம்மளை விட பெரிய ஆளா? அப்படின்னு அவனே தன் மனசுக்குள்ள 1000 கேள்விகளை கேட்டு குழம்பிடுவான். பாத்தீங்களா? நீங்க ஒரு வார்த்தை கூட பேசல, ஆனா பந்து இப்போ அவன் கோட்லயே இருக்கு. அந்த யோசனையே அவனுக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்கும். அது உங்களோட பலமா மாறிடும். உங்க அமைதியே அவனுக்கு மிக பெரிய தண்டனையா மாறிடும். சரி, இப்போ நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். இதை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்கணும். நாம ஏன் மற்றவங்க பேசுற வார்த்தைகளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஏன்னா நாம நம்ம வாழ்க்கையில எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முடிவுக்கும் நமக்கே தெரியாமலேயே மற்றவங்க கிட்ட ஒரு அனுமதி கேட்குறோம். நான் இந்த சட்டையை போட்டா நல்லா இருக்குமா? நான் இந்த வேலையை செஞ்சா அவங்க என்ன நினைப்பாங்க? நான் இப்படி பேசுனா சமூகம் ஏத்துக்குமா? இப்படி 1000 கேள்விகளை நமக்குள்ளேயே கேட்டுக்கிட்டே இருக்கும். மற்றவங்களோட அங்கீகாரம் நமக்கு தேவையா இருக்கு. அவங்க நம்மளை நல்லவன்னு சொல்லணும், புத்திசாலின்னு சொல்லணும்னு நாம எதிர்பார்க்கிறோம். ஆனா சாணக்கியர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்க வாழ்க்கை உங்களுடையது. அதுக்கு நீங்க எல்லார்கிட்டையும் அனுமதி வாங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒருத்தன் தன் மனசாட்சிக்கு நேர்மையா ஏதோ ஒரு நல்ல விஷயத்த செய்யும் போது அவனை உலகத்துல எந்த கொம்பாலையும் தடுக்க முடியாது. நீங்க நினைக்கிற விஷயம் சரிதானா? அதுல யாருக்கும் கெடுதல் இல்லைன்னா தைரியமா முன்னாடி அடி எடுத்து வைங்க. சுத்தி இருக்கிறவங்க 1000 பேசுவாங்க,
உன்னால முடியாது, இது சரி வராதுன்னு சொல்லுவாங்க. நீங்க அவங்களுக்கு வார்த்தைகளால பதில் சொல்லாதீங்க. காலம் ஓடும். உங்க உழைப்புக்கான பலன் கிடைக்கும் போது அதே உலகம் உங்களை பார்த்து கைத்தட்டும். காலம் தானாகவே உங்களுக்கு சாட்சி சொல்லும். இப்போ அடுத்து நாம பார்க்க போற விஷயம், நாம எல்லாருக்குமே அன்றாடம் தேவைப்படுற ஒரு பாடம். நாம என்ன பண்றோம் தெரியுமா? அளவுக்கு அதிகமான நல்லவனா இருக்க முயற்சி பண்றோம். நம்ம வாழ்க்கைக்குள்ள எல்லாரையும் வர அனுமதிச்சிருந்தோம். அவன் நல்லவனா இருந்தாலும் சரி, நம்ம ஆற்றலை உரியிற கெட்டவனா இருந்தாலும் சரி, யாரையுமே நாம வேண்டான்னு ஒதுக்குறதே இல்லை. ஏன் தெரியுமா? அச்சச்சோ, நாம இல்லைன்னு சொன்னா நம்மளை கெட்டவன்னு நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ள இருக்கு. ஆனா சாணக்கிய நீதியில ஒரு கடுமையான உண்மை சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு மனிதன் உங்க மன அமைதியை கெடுக்கிறானோ அவன் உங்க வாழ்க்கையில இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன் அப்படின்னு. அவன் உங்க சொந்த உறவினரா இருந்தாலும் சரி, உயிருக்கு உயிரான நண்பனா இருந்தாலும் சரி, உங்க மன அமைதி, உங்க மனநிலை, அதுக்கு மேல இந்த உலகத்துல எதுவுமே முக்கியம் இல்லை. யார் உங்க எல்லையை மீறி வாராங்களோ, யார் உங்களை மதிக்காம நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க ரொம்ப நிதானமா ஆனா உறுதியா சொல்லணும், இது வரைக்கும் தான், இதுக்கு மேல நீ என்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு. கேட்கறதுக்கு இது கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும். என்னடா இவங்க இப்படி பேசுறாங்கன்னு தோணும். ஆனா உங்க வாழ்க்கைய நீங்க நிம்மதியா வாழணும்னா இந்த எல்லைக்கோடு ரொம்ப ரொம்ப அவசியம் மக்களே. இப்போ உங்ககிட்ட ஒரு உதாரணம் சொல்றேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு ஆட்டோலையோ டாக்ஸிலையோ போகும்போது எவ்வளவு வேணாலும் பொருட்களை மூட்டைகளை தூக்கிக்கிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு விமானத்தில் ஏறும்போது அவங்க வெயிட் லிமிட் வச்சுருப்பாங்க. குறிப்பிட்ட எடைக்கு மேலே இருந்தால் அதுக்கு தனி கட்டணம் கேட்பாங்க, அல்லது லக்கேஜை தூக்கி போட சொல்லிடுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா பூமிக்கு மேலே பறக்கணும்னா லேசாக இருக்கணும். சுமை அதிகமாக இருந்தால் அந்த விமானத்தால் உயர பறக்க முடியாது. நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான் மக்களே. பழைய கோபம், பழைய வலி, 3 வருஷங்களுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தை, உங்களை ஏமாத்தின ஒருத்தன் மேலே இருக்கிற வஞ்சம், இதை எல்லாம் நீங்கள் மனசுக்குள்ள மூட்டையாக சுமந்துக்கிட்டே இருந்தா நீங்கள் வாழ்க்கையில் எப்படி மேலே போவீங்க? சாணக்கியர் சொல்றாரு, எந்த ஒரு பெரிய சுமையுடையும் ஒரு மனிதனால முன்னேறவே முடியாது. அந்த சுமை மனசுக்குள்ள இருந்தாலும் சரி, உங்களை சுத்தி இருக்கிற நச்சு மனிதரா இருந்தாலும் சரி, அப்படியே அங்கேயே கீழே போட்டுடுங்க. போனா போகுதுன்னு விட்டுட்டு தோலை தட்டி விட்டுட்டு லேசா நடக்க கத்துக்கோங்க. அப்பதான் உங்களால உங்க இலக்கை நோக்கி பறக்க முடியும். இப்போ நாம பார்க்க போறது உங்க சுயமரியாதைய உயர்த்த போற ஒரு ரகசியம். நீங்க எப்பவாவது கவனிச்சிருக்கீங்களா? ஒருத்தர் தன்னை பத்தி, தான் செஞ்ச வேலையை பத்தி மீண்டும் மீண்டும் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தா அவர் மேல நமக்கு இருக்கிற மதிப்பு குறையும். ஏன் இவன் இவ்வளவு தூரம் தன்னை நிரூபிக்க போராடுறான் அப்படின்னு தோணும். ஆனா இன்னொருத்தர் இருப்பாரு, அவரு யாருக்கும் எந்த விளக்கமும் கொடுக்க மாட்டாரு. அமைதியா தன் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு கடந்து போய்கிட்டே இருப்பாரு. அவர் மேல நமக்கே அறியாமலேயே ஒரு மரியாதையும் கம்பீரமும் வரும். அது ஏன் தெரியுமா? சாணக்கியர் கண்ணோட்டத்துல ஓவரா விளக்கம் கொடுக்கறவங்களுக்கு ஒரு வகையான பிச்சை எடுக்கிற மாதிரி. தயவு செஞ்சு என்னை நம்புங்க, நான் நல்லவன் தான்னு மற்றவங்க கிட்ட கெஞ்சுற மாதிரி. நீங்க ஒரு முறை ஒருத்தருக்கு விளக்கம் கொடுக்கீங்கன்னா அவன் உங்களை அடுத்தடுத்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். உங்களை ஒரு குற்றவாளி கூட்டிலேயே நிறுத்தி அழகு பார்ப்பான். அதனால இன்னைக்கே ஒரு முடிவுக்கு வாங்க. உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு நிரூபிக்கிற அந்த விளக்கங்களை கொடுக்கறத நிறுத்துங்க. யாராவது உங்களை பத்தி தப்பா பேசுறாங்களா, உங்களை சந்தேகப்படுறாங்களா, ஒரே ஒரு சின்ன புன்னகை, அவ்வளவுதான், என் வேலை தான் என் பதில் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வேலையை பார்க்க போய்கிட்டே இருங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க என்னைக்காவது யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு தூக்கம் வராம தலைவலி வந்து அன்னைக்கு முழு நாளையும் வீணாக்கிருக்கீங்களா?
நான் நிறையா பேர்கிட்ட பேசியிருக்கேன், அவர் என்ன இப்படி சொல்லிட்டாரு, இவர் என்ன இப்படி சொல்லிட்டாருன்னு நாள் கணக்கா யோசிச்சு தன் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டவங்களை நாம பார்த்துருக்கோம். இப்போ ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு பாருங்க, அந்த நபருக்கு உங்க மனநிலைய கெடுக்கிற அளவுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரத்தை யார் கொடுத்தது? யோசிச்சிருக்கீங்களா? அந்த அதிகாரத்தை அவரா எடுத்துக்கல, நீங்க தான் தட்டுல வச்சு கொடுத்துருக்கீங்க. அவர் வீசின ஒரு வார்த்தையை நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிச்சு வச்சுக்கிட்டதுனால தான் அவருக்கு அந்த அதிகாரம் கிடைச்சது. சாணக்கியர் சொல்றாரு, மற்றவர்கள் பேசுவதை கேட்டு தன் ஆற்றலையும் நேரத்தையும் வீணாக்குபவன் யாரோ அவனே உலகத்தில் மிக பலவீனமான மனிதன். நீங்க கவனிக்கிறத நிறுத்திட்டீங்கன்னா, நீங்க கேட்கறத நிறுத்திட்டீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல அந்த எதிரி தானாகவே சோர்ந்து போயிடுவான். ஏன்னா சத்தம் போடுறதுக்கு ஒரு பார்வையாளர்கள் வேணும். நீங்க இந்த ஆடியன்ஸா இருக்க மறுத்துட்டீங்கன்னா அவன் பேசுறதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும். இப்போ வீடியோவோட இறுதி பகுதிக்கு நாம வந்திருக்கோம். இது இந்த நவீன காலத்துக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம். இன்னைக்கு சோசியல் மீடியா உலகத்துல நாம என்ன பண்றோம்? யார் அதிகம் பேசுறாங்களோ, யார் தங்களை அதிகமா விளம்பரம் படுத்திக்கிட்டே இருக்காங்களோ அவங்களோட மதிப்பு கொஞ்ச நாட்கள்ல குறைஞ்சிடும். பொருளாதாரத்துல ஒரு விதி இருக்கு தெரியுமா? எந்த ஒரு பொருள் அதிகமா கிடைக்குதோ அதுக்கு விலை இருக்காது. எந்த ஒரு பொருள் ரொம்ப அரிதா கிடைக்குதோ அதுக்கு தான் எப்போதுமே மதிப்பு அதிகம். தங்கத்திற்கும் வைரத்திற்கும் ஏன் இவ்வளவு மதிப்பு? ஏன்னா அது எளிதில் கிடைக்கிறது இல்லை. அதே விதியை உங்க வாழ்க்கைக்கும் பயன்படுத்துங்க. உங்க வாழ்க்கையையும் உங்க நேரத்தையும் உங்க கவனத்தையும் ரொம்ப அரிதானதா வச்சுக்கோங்க. எல்லாரும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடாதீங்க. யார் என்ன கேட்டாலும் உடனே ஓடி போய் பதில் சொல்லாதீங்க. உங்களை நீங்களே அவ்வளவு மலிவாய்க்கிறீங்க. யார் முன்னாடியும் உங்களை மீண்டும் மீண்டும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமைதியா இருங்க. உங்க வேலையை மட்டும் ஆழமா நேர்மையா செய்யுங்க. உங்க இலக்கை நோக்கி அமைதியா முன்னேறுங்க. உலகம் பேசிக்கிட்டே இருக்கட்டும், நீங்க உயர்ந்துகிட்டே இருங்க. இதுதான் சாணக்கியர் நீதி நமக்கு கற்றுத்தர்ற மகத்தான உண்மை. தேவையில்லாத வார்த்தைகளை நேரத்தை வீணாக்காம அமைதியா ஒரு ஆயுதமா மாறி நம்ம இலக்க நோக்கி போறதுதான் உண்மையான வெற்றி. இன்னையில இருந்து உங்களை யாராவது உசுப்ப முயற்சி செஞ்சா அவங்களுக்கு பதிலடி கொடுக்காதீங்க, உங்க மௌனத்தை பரிசா கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயங்கள் உங்க மனசுக்கு ரொம்பவே நெருக்கமா இருந்திருக்குன்னு நம்புறேன். இந்த பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போல ஆழமான சிந்தனைகளை பெற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல எந்த ஒரு குறிப்பிட்ட வரி உங்க மனசு தொட்டுச்சுங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.